சொன்னீங்க சாமி, கண்ணை திறந்து பார்த்தாக்க சூட்சம விந்து அதில் தெரியும். ஆமாம் ஆமாம். பெண்ணுக்கு அதே மாதிரி உண்டா? எல்லாருக்கும் சாமி. பெண்களுக்கு அந்த கண்ணில் உண்டா? இதில் விந்து இப்போ உனக்கு சூட்சம விந்து, ஸ்தூல விந்து, சரி, 2 பொருள் உண்டு. அதே மாதிரி பெண்ணுக்கு சூட்சம சுரோனிதம், ஸ்தூல சுரோனிதம் 2 பொருள் உண்டு. இந்த 2 பொருள் சேர்ந்தால்தான் ஒரு கரு உருவாகும். இதில் எந்த ஒரு பொருள் இல்லைன்னா பாட்டிலில் ஊற்றி குழந்தைங்கள உருவாக்கிடுவாங்கள்ல. அதனால் இந்த 2 பொருள் சேர்ந்தால்தான் ஒரு கரு உருவாகும். அப்போ அவங்களுக்கும் அது தேவை. இது நியூட்ரல் பேஸ் மாதிரி. இப்போ ஒரு 1000 வாட்ஸ் பல்பு கரண்ட் வந்ததுன்னா ஒரு ஒயரில் அதில் எடுத்து போய் பல்பு வச்சுன்னா எரியாது, நியூட்ரல் வச்சா தான் எரியும். அதே மாதிரி ஆண் பேஸ், பெண் நியூட்ரல், ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு கரு, 3வது பொருள் உருவாகும். இந்த ஒரு பொருளாக எதையுமே பெண்ணும் உருவாக்க முடியாது, ஆணும் உருவாக்க முடியாது சார். அது சரி சாமி. இந்த சூட்சம விந்து ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டவனுக்கு முதலில் ஒரு மருத்துவர் பார்க்கறது கண்ணில் பார்ப்பாங்க. பெண்ணுக்கும் கண்ணில் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் இது இருக்குது. எதுக்கு பொட்டு வைக்கிறாங்க இங்கே? சரி சரி சரி. இந்துக்கள் முட்டாள்தனமாக இங்கே பொட்டு வைக்க சொல்லலை, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். இப்போ நிறைய முட்டாள்கள் அதை தப்பு நீன்னுக்கிறான். ஏன்னா அவனை உணரணுன்னா உடலில் எங்கே தொட்டாலும் உணர முடியாது. இங்கே தொட்டால் தான் அவனை உணர முடியும், இங்கே தொட்டால் உடலில் தான் உணர முடியும். அப்போது இங்கே தொடுற உன்னை உணர்வு அப்படின்னு சொன்னால் எவனும் கேட்க மாட்டான். கேட்பானா? கேட்க மாட்டான். அதனால் என்ன பண்ணால் பெண்கள் பொட்டு வைக்கணும் அப்படின்னா இங்கே தொட்டுக்கிறான், டெய்லி தொடுறான். ஆண்கள் பட்டை போடணுன்னா டெய்லி இங்கே தொட்டுக்கிறான். ஆண்கள் நாமம் போடணுன்னா டெய்லி இங்கே தொட்டுக்கிறான். அப்போது இங்கே தொடுற இடத்துல தாண்டா நீ இருக்கிற, இந்த தொடுற இடத்துல தாண்டா உன் மனம் இருக்குதுன்னா, அதுக்காக இதெல்லாம் வச்சு சாமி. எதுவோ எனக்கு தெரிஞ்ச சொல்லிங்க வளரிங்கிறேன் சாமி. சித்தர்களோட வழிபாட்டு முறை, அதே மாதிரி யோக முறைகள், இதெல்லாம் இந்த பாமர மக்களுக்கெல்லாம் அது உகந்ததாக இருக்குமா? எல்லா மக்களும், பாமரை மக்கள் எல்லா மக்களும் இப்போ எங்கிட்ட உபதேசம் வாங்குறாங்க. இதை நான் சொல்கிறேன், உன் குடும்ப சூழ்நிலை வேறு. இன்றைக்கெல்லாம் நீ போய் சம்பாதிச்சாதான் 10 ரூபா சம்பாதிச்சுன்னு வந்தால் தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நீ யோகம் கற்றுக்கிறேன் நான் அதில் போனீங்கன்னா உன் குடும்பம் பட்டினியும் பைசியமாக ஆகிடும். அதனால் இது வேணாப்பா அப்படின்னா திட்டுறான் என்ன. குருவாயா நீ? குருவா நீ? நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்க வரேன், எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்றி, அப்புறம் நீ என்ன குருன்னு திட்டுறான் சாமி. ஆனால் அவனால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி 500 பேர் வரானா 250 பேரால் முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் தலையெழுத்து சரி உபதேசம் கொடுக்கறதுக்கு கொடுப்போம். அவனுக்கு இப்போதெல்லாம் உபயோகப்படலாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை நினைப்பான், நினச்சி தான் ஆகணும். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன், நீ பெரிய மகான் ஆகாத, கடவுள் ஆகாத, மனுஷனாக ஆகணுன்னா இந்த கலை அவசியம். ஏன்னா இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னே வெளியே படுத்தோன்னு உங்களை வீட்டில் விட்டாங்க. இப்போ உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே என்ன பண்ணீங்க, நீங்கள் வெளியே படுத்தணும் உங்கள் பசங்களை விட்டீங்க. இது நடைமுறை இல்லையா வாழ்க்கையில்? அதே மாதிரி நீங்கள் சம்பாரித்து போடுற வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் அப்பனே இல்லைன்னுவாங்க. பொண்டாட்டி சொல்லுவா, ஏன் புருஷனை மாதிரி ஏதியா புருஷன்னுவா. உன் மனசில் பலம் போய் உன் பாக்கெட்டில் பணம் போச்சுன்னா ஓரமாக உட்காரங்கன்னுவாங்க இல்லையா? அப்போது நீ சம்பாதிக்கிற காலத்தில் எப்படியோ சம்பாரித்து போட்ட, எங்கெங்கேயோ கடன் வாங்கி போட்ட, உன் சொத்து பத்தெல்லாம் விற்று உன் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டேன். ஏன்? அதுங்க நல்லா வளர்ந்துச்சுன்னா நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டு, நாளைக்கு நம்ம தள்ளாடும் போது அதுங்க நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும். அப்படின்லாம் விற்று எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன். ஆனால் இப்போ சொல்லிச்சு புள்ள போயா என் பொண்டாட்டிக்கிறான்னாங்கிற போயான்றான். இப்போ உங்கள் நிலை என்ன? தள்ளாடி போயிடும். இறைவா இப்போ என் கதி என்ன? சம்பாதிக்கவும் முடியாது, என் பாக்கெட்லேயும் பணம் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், மனத்துலேயும் பலம் இல்லை. இப்போ என்னை யார் காப்பாற்றுதுன்ற தள்ளாட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும், வந்தே தீரும். இதுதான் உலகம். ஆனால் இந்த தள்ளாட்டம் வரக்கூடாதுன்னா இந்த கலை அவசியம். இதை பிடிச்சி நின்னாதே போடா காப்பாற்ற மாட்டல, போட கடவுளுக்கு நான் என்னை காப்பாற்ற. ஏன்னா கடவுளை நீ ஊற வச்சுக்கணும், உன் மனசில் நினைவில்லை. இதுக்கு முன்னே உன் நினைவில் அது இல்லை.
அப்போ உனக்கு அந்த தள்ளாட்டம் வரதான் செய்யும். அதனால் இந்த கலை அவசியம். அதனால் செய்யுங்கன்னு நான் சொல்லிங்கிறேன் சாமி. செய்யறதும் செய்யாதான் அவங்கவுங்க விஷயம். நான் கொம்பத்துன்னு போக முடியாது விடா. சாமி, இந்த ஆசை காமம் இதெல்லாம் வந்து யோக நிலை வரும்போது வந்து தன்னால் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தன்னால் குறைஞ்சி போயிருங்கிற குறையும் சொல்லியிருக்கீங்க. அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எல்லாம் வந்து இந்த யோக நிலை பயிற்சியில் போகும்போது வந்து அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க வந்து அவங்க மனைவியோட உடல் உறவு பண்ணுறதுல ஒரு பிரச்சனைகள்லாம் வரத்தானே செய்யும். வரட்டும். உனக்கு உன் பேரை சொல்கிறதுக்கு 4 பிள்ளைங்களை பெற்றுட்ட, இன்னும் நான் உடல் உறவு உனக்கு கேட்குது. சொல்லு, உன்னுடைய வம்சம் நீ வந்துட்டிய வெளி உலகத்தில். வாழை மரங்குத ஒரே ஒரு கண்ணை வச்சுட்டின்னா 4 கண்ணு சுற்றி வந்துடுது. அப்போ இந்த மரம் அழிஞ்சிடும், உலகத்தில் மரம் அழிஞ்சிடும், திருப்பி வராது. அந்த மாதிரி நீ தானே அந்த 4, நீ இல்லைன்னு அந்த 4 இல்லையே. அப்போது நீ 4 ஆயிட்ட, ஒன்றா இருந்தவன் வெளியே 4 ஆயிட்ட. இனிமேல் என்ன உனக்கு போகம் கேட்குது? போகம் கேட்டு நான் 4 புள்ளியை பெற்றுக்க போகிறேன். குறையட்டும், கடைசி காலம் இறைவன் நினைவு இருக்கட்டும். அதுதானே சுகம். மனுஷன் எல்லாத்திலையும் இன்பத்தை அனுபவிக்கிறான், ஒரு விஷயத்தில் இன்பம் இல்லை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறான். ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னா இன்பம், ஒருத்தனுக்கு வீடு கட்டினா இன்பம், ஒருத்தனுக்கு திருடினா இன்பம், ஒருத்தனுக்கு தர்மம் பண்ணா இன்பம், ஒருத்தன் கொள்ளை அடித்தா இன்பம். இப்படி அவனுடைய செயல், குடித்தா இன்பம், சிகரெட்டு பிடிச்சா இன்பம். ஒவ்வொரு பொருள் மேலே ஒவ்வொருத்தனுடைய மனம் தாவிடுது. அதை செய்யும் போதெல்லாம் அவன் இன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இதெல்லாம் இழந்துக்குன்னு வர்றது தான் முதுமை. அந்த முதுமையில் நீ எல்லாத்தையும் இழக்கணும், உன்னை தனித்து நிறுத்திக்கணும். அதான் ஞானம். பொதுவாக நம்ம ஆன்மீகவாதிகளுக்கு வந்து இந்த குண்டலினி யோக பயிற்சியெல்லாம் வந்து அவசியமான உண்டா சாமி? குண்டலின்றது சும்மா பேசினுக்கிற விஷயம். இந்த குண்டலின்னு ஊரெல்லாம் சுண்டல் வித்துங்கிற மாதிரி இருக்குது. குண்டலின்னு ஒன்று கிளம்புதுன்னா அவன் மனித நிலையிலேருந்து மாறுபட்ட நிலை. அது மனுஷ நிலை இல்லை, புனமாய கடக்கும் உடம்பு. குண்டலின்றது ஒரு மனுஷனை கிளம்புச்சுன்னா இவன் புன மாதிரி கிடப்பான். பேச்சுக்கு மூச்செல்லாம் இருக்காது, மூச்சே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து இவன் பேசுறது? மூச்சு இருந்தால் தானே பேச்சு, பேச்சு இருந்தால் தானே மூச்சு. ரெண்டுமே இல்லாத நிலையில் அவன் எப்படி இருப்பான்? உடல் கோமா மாதிரி இருக்கும், ஆனால் செயல் இருக்கும். ஆனால் அது எங்கே இருக்கும் செயல்னா ஆகாயத்தில் இருக்கும் செயல், உடலில் இங்கே பூமியில் இருக்காது. அப்போது அந்த குண்டலின்ற பொருள் கிளம்புச்சுன்னா 2 பொருள் ஸ்பார்க் ஆகிடும். இங்கே கீழே இருக்கிறது குண்டலினி, மேலே இருக்கிறது ஆன்மா. குண்டலினின்றது சக்தி, ஆன்மான்றது சிவம். இந்த 2 ஜாயின் ஆச்சுன்னா இந்த உலக வாழ் தெரியாது உனக்கு. இதை அனுபவிக்காத துட்டு கோசம் குண்டலி உபதேசம் தரேன், சுண்டலி உபதேசம் தரேன்னு கொடுத்துங்கிறாங்க. அதுக்கும் ஜனம் போய்கின்னு இருக்குது. எப்படியாவது போகட்டுமே. நம்மக்கிட்ட வந்தால் முறையாக சொல்லி கொடுப்போம், முறையாக கற்றுக்க முடியலன்னா ஓடி போட்டோம். நான் வந்தாலும் சந்தோஷப்படுறதில்ல, வரலனாலும் வருத்தப்படுறதும் கிடையாது. ஏன்னா செய்யறதும் சொல்லி கொடுக்குறதும் எனக்காக இல்லை. நான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறேன். நான் சொல்கிறது நான் தான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும்னு திருமூலர் சொன்ன மாதிரி நம்ம அனுபவித்ததை எல்லாரும் அனுபவிக்கணுன்றதுக்கு சொல்லி கொடுக்குறோம். அவன் அனுபவிக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஏமாற்றக்கூடாது. ஞானத்தில் பொய்ன்றதே பேசக்கூடாது. பொய் பேசுகிறான்னா அவன் ஆன்மீகவாதியே கிடையாது. அஞ்ஞானத்தில் 1000 பொய் பேசுவான் உலக விஷயத்தை வாழறதுக்கு. இது கடவுள் விஷயம். இதில் போய் நீ பொய் பேசுனீன்னா நீ ஆன்மீகத்துக்கு தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். அதனால் ஆன்மீகத்தில் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் குண்டலி கிண்டிலெல்லாம் யாரும் கிடைக்காது, சும்மா கதை. குண்டேலி கிளம்பணுன்னா அங்கே விந்து நிறைய இருக்கணும். இவன் எல்லாத்தையும் ஊரெல்லாம் போய் சாந்தி தெளிக்கிற மாதிரி தெளிச்சிட்டு வந்துட்டு எங்கே இந்த சுண்டேலி கிளம்புவான் சொல்லு. அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் சாமி. குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் என்ற அபிராமி பட்டரோட கருத்து சரி. அவர் என்ன சொல்கிறாரு? 16 செல்வங்கள். இன்னைய பூமியில் யாருக்குமே 16 செல்வங்கள் அமையாது, அமையறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அந்த அமையிற சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். மனைவி எப்படி இருக்கணும்னா
சலியாத மனம். எப்பவும் எது மேலேயும் நான் வெறுத்துடக்கூடாது, எல்லாத்து மேலேயும் நான் அன்பு கொள்ளணும். இது வேணாம் அப்படின்னு ஒரு பொருளை நான் வெறுக்கக்கூடாது. அதனால் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். நான் தாலி கட்டின அன்னைக்கு என்னுடைய மனைவியினுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அந்த மனநிலை கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கணும். அதுக்காக சொல்கிறாரு, அன்பு அகலாத மனைவி. அன்பு இல்லாத மனைவி ஆகிடக்கூடாது. எனக்கு அன்பான மனைவி. என்னைக்கு தாலி கட்டும்போது அவள் என்னை எப்படி நேசித்தாலோ சாகிற வரைக்கும் அப்படி என்னை நேசிக்கணும். அப்படிப்பட்ட மனைவி இருக்கணும் அப்படின்றாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, தவறாத என்னது பாது தவறாத சந்தானம், அப்புறம் தாழாத கீர்த்தியும். தவறாத சந்தானம். சந்தானம்னா புள்ளைங்க, பொண்ணு பிள்ளைங்க. இது என்னுடைய வார்த்தையை மீறி நடக்காத பிள்ளைங்களாக இருக்கணும். சந்தானம்னா பிள்ளைங்கன்னு அர்த்தம். அதனால் செல்வங்கள் வேறு, சந்தானம் வேறு. அப்போ சந்தானம்ன்றது என்னுடைய வார்த்தையை மீறாத பிள்ளைங்களாக எனக்கு அமையணும். தழுவாத கீர்த்தியும். என்னுடைய பேர் எப்பவும் அழியாத பேராக நிற்கணும், நிலையான பேராக இருக்கணும் அப்படின்றாரு. இதை ஒன்றா வருஷப்படுத்தி சொல்கிறாரு. மாறாத வார்த்தையும். நான் இன்றைக்கி சொல்கிற வார்த்தை 10 வருஷம் பார்த்து கேட்டாலும் அதே வார்த்தையை பேசணும். அப்போ இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று பேசுறது அது வார்த்தை இல்லை, மாறாத வார்த்தையாக இருக்கணும், எப்போ ஒரே நிலையான வார்த்தையாக இருக்கணும். அதனால் சொல்கிறாரு, மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும். நான் தர்மம் பண்ணும்போது எனக்கு எந்தவித தடை வரக்கூடாது. வராத தர்மங்கள் நான் பண்ணிக்கினே இருக்கணும். அதனால் தடைகள் வாராத தர்மமும். தொலையாத நிதியும். என்னுடைய வசதி என்னை விட்டு போயிடக்கூடாது. தொலையாத நிதியும். கோணாத கோலும். அப்போது எனக்கு இருக்கிற பேர் இருக்குது, அது நிலைச்ச பேராக இருக்கணும். செல்வமும் என்கிட்ட நிலைச்சிருக்கணும், என்னை விட்டு போயிடக்கூடாது. ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். நோய் வந்துடுச்சு, என் புள்ள சரியில்லை, பொண்ணு சரியில்லை அப்படின்றது அந்த மனவேதனை இல்லாத வாழ்வு எனக்கு வேணும். தூய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருக்கு கூட்டு காண்பாய். இந்த ஒவ்வொன்றா சொல்லி 16 செல்வங்களை சொல்கிறாரு. இந்த 16 செல்வங்கள் ஒரு மனிதனுக்கு அவசியமானது. இந்த 16 செல்வங்கள் இகத்தில் உடையது. இது பூமியில் நம்ம வாழும்போது தேவையான செல்வங்கள் இந்த 16 செல்வங்கள். பரத்தில் வேறு செல்வங்கள் இருக்குது. அது எப்படின்னா தெய்வத்தோட இணையிற செல்வம், அதுவும் 16 செல்வம் தான். அது ரொம்ப அழகாக வள்ளலார் சொல்லுவார். மருந்தோ மருந்து நம்முள் உள்ள மருந்து, இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்து, தின்னும் கைலை மருந்துன்னுவார். இது இங்கத்தி மருந்து இல்லைப்பா, கைலாய மருந்து. இது அந்த 16 கலை. இது 16 செல்வம், அது 16 கலை. அந்த 16 கலை சந்திரக்கலைன்னு பேர். அதுக்கு அந்த சந்திரக்கலை இந்த மூச்சு இல்லாமல் வாசியாக மாறும்போது இறைவனோட கலக்கிறது. அங்கே மரணமே கிடையாது மனுஷனுக்கு. அப்படிப்பட்ட கலை வேணுன்றார். அதனால்தான் இன்றைக்கி கல்யாணத்துங்கள்லாம் போனோம்னா வாழ்த்துவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்ட்டு. 16ன்னா 16 பிள்ளைய பெற்றுக்கிறதுல போலீஸ்காரன் பிடிச்சும் போடுவான். அதனால் இந்த 16 செல்வங்கள் அமையணும் ஒரு மனுஷனுக்கு. இது அமையிறது அபூர்வம். ஆனால் இந்த 16 செல்வங்கள் அமைஞ்சால் அவன் இந்த பூமியில் நிரந்தரமான வாழ்வு, நிரந்தரமான பேர், நிரந்தரமான புகழ் கிடைக்கும். அப்படிப்பட்ட செல்வத்தில் மனிதன் வாழணும். எவ்வளோ செல்வங்கள் உயர்ந்தாலும் அவன் மனம் தாழ்ந்தது ஆகக்கூடாது, உயர்ந்த மனமாகவே நிற்கணும். பலருக்கு நன்மை செய்யணும், பலருக்கு உதவி செய்யணுன்றதுக்கு இத்தனை செல்வங்களும் இருக்கணும்னு அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் அதை விளக்குறாரு. மனுஷனுக்கு இத்தனை வேணும்னு. அதுதாம்மா அந்த 16 செல்வங்கள். சொல்லுமா. கலைஞர் கருணாநிதி
கவிஞர் பற்றி கவியரசு கண்ணதாசன் பற்றியெல்லாம் நீங்கள் நிறையா பெருமையாக சொல்லியிருந்த விஷயத்தை சரிம்மா. சாய்தர் மாட்டியில் ரொம்ப விரும்பினாங்க சார் எல்லாரும். சரி. இப்போது அதே மாதிரியே நம்ம நடிகர் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் திலகம் இல்லை, மக்கள் திலகம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சொல்லு. அவர் வந்து பாமர ஜனங்கள் மனதிலையும் மற்ற விஷயங்களையும் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காருன்றதுக்கு நீங்கள் சொல்லு. உணரும் போதும் மிருகங்கள் சாப்பிடும் போதும் புணரும் போதும் மனிதர்கள் வந்து இடையூறாக அதற்கு தடை செய்தால் நல்லதா கெட்டதா? தீமை தான் வரும். சரிங்க. மனுஷன் புணரும் போது ஒருத்தன் வந்து கதவு தட்டிட்டாவே கோபம் வருது. அது ஓப்பனில் புணரல் பண்ணுற மிருகமாச்சே, அதுக்கு போய் இடைஞ்சல் பண்ண சும்மா இருக்குமா? அது உன்னை பீஸ் ஆக்கிடும். அதனால் இது தேவையான விஷயமா நமக்கு? அது எதையாவது பண்ணிட்டு போகுது, நம்ம சரியாக நடக்கிறோமான்னு நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மிருகத்துக்கு போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதனுடைய செயலை அது செய்யுது, உன் செயலை நீ செய்யிட்டு போ. உன் செயல் செய்யும் போது மிருகம் வந்து உனக்கு தொந்தரவு கொடுத்தா சும்மா இருப்பியா? அப்போ நீ போய் தொல்லை கொடுத்தா அது சும்மா இருக்குமா? அடிச்சு வலிச்சின்னு போவோம் காட்டு உள்ளோம். அதனால் இதெல்லாம் தேவையற்ற வேலைகள் இல்லை. இது சொல்லுமா. பால் கறக்கும் போது கன்று முதல்ல பசுவிடம் வந்து பால் குடிக்கிறதுக்காக விட்டுட்டு சரி உடனேவே அதை இழுத்து பால் கறக்கிறது வந்து அது நம்மளுக்கு நன்மையா தீமையா? அந்த கன்று போய் அந்த பசுவினுடைய மாற சப்பலைன்னா நீ குண்டாயத்தன் போய் வச்சு கறந்தீங்கன்னா வராது பால். புரியுதா? அந்த கன்று அதனுடைய பசுவினுடைய மாற உறிஞ்ச பிறகு தான் அந்த மாடுக்கு சுரப்பு வரும். சுரப்பு வந்த பிறகு தான் நீ கறந்தீங்கன்னா பால் வரும். அந்த கன்றை விடாமல் நீ போய் கறந்தீங்கன்னா பால் வராது, சனமாடு மாதிரி ஆகிடும் அது. அதனால் முதல்ல அந்த கன்றை விடணும். இது முன்னெல்லாம் வந்து ஒரு மாடு ஒரு கன்று போட்டுதுன்னா மாட்டை விட கண்ணுக்குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்ப்பாங்க. அது ஒரு காலம். இப்போ எப்படின்னா மாடு கன்று போட்டதுன்னா கண்ணுக்குட்டியை கொன்னுடுவாங்க. ஏன்னா அது இருந்தால் இடைஞ்சலாக இருக்குது. அதை விடணும், அது அப்புறம் சுரக்கணும், அதுக்கப்புறம் கறக்கணும், ரெண்டாவது ஓட்டியும் போகும்போது ரெண்டையும் ஓட்டியும் போகணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணுக்குட்டியை கொன்று போட்டுறாங்க. கொன்று போட்டு சுரப்புக்காக ஊசி அடிச்சிடுவாங்க. ஊசி அடிச்சிட்ட உடனே மாடு ஒரு செகண்டில் சுரந்துடும். அப்புறம் இவன் குண்டா வச்சு கறந்துன்னு போயிடுவாம்மா. இதுதான் கதை. எப்படி அதை உணர முடியும் தப்புன்ற இடத்துக்கு? தப்பு செய்யலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ தானே பிறந்தீங்க, இந்த பிரிவில் தானே தப்பு செய்யலை. போன பிரிவில் தப்பு செய்யலைன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ போன பிரிவில் செய்த துன்பங்கள் இந்த பிரிவில் வந்து வாட்டுது. இப்போது சுகமாக இருக்கிறவனுக்கு துன்பம் வரலன்னு சொன்னால் அடுத்த பிரிவில் அவன் அனுபவிக்க போகிறான். ஆனால் நல்லதை செய்து நல்ல வழியிலே போகிறவன் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அவனுடைய பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? நல்லதே செய்கிறான், ஆனால் துன்பம் வருது. ஏன் வருது? போன பிறவினுடைய தொடர்பு வருது. ஆனால் அந்த துன்பத்தை யோசிக்காமல் அவன் நல்லதையே செய்யும்போது அந்த பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அடுத்த பிறவி அவனுக்கு சுத்த பிறவியாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த பாவம் அந்த துன்பத்தை கண்டு அவன் கலங்கவே கூடாது, அசையவே கூடாது. அவனுடைய குறிக்கோள்லேருந்து அவன் நழுவவே கூடாது. அந்த நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் செய்யும்போது எந்த துன்பம் வந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீர்வேன்றேன். இதை பட்டினத்தார் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே வந்து ஊருக்குள்ளே ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொந்த ஊரில் இல்லாமல் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. மத்திய பிரதேசத்தில் உஜினி நாடு. அந்த மத்திய பிரதேசத்தில் போயிட்டு அங்கே பாடுறாரு. அங்கே அவருக்கு அசந்தர்ப்பமான ஒரு துன்பத்தை அந்த நாட்டு மன்னன் கொடுக்குறான். கழுகு மரம் ஏற்ற போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஊன் உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் முன் பிறவியில் செய்த பாவம் இங்கு வந்து மூழுதோ அப்படின்றாரு. நான் போன பிறப்பில் இந்த பிறப்பில் எந்த பாவமும் நான் பண்ணலை, ஆனால் பண்ணாத போது எனக்கு ஏன் துன்பம் வருது? அப்படி வருதுன்னு சொன்னாக்கா போன பிரிவில் செய்த துன்பம் இங்கே வந்து நடக்குது. இறைவா, இந்த தண்டனையை எனக்கு மனிதனால் கொடுக்க முடியாது.
ஏன் மனிதனால் கொடுக்க முடியாது? மனிதனுக்கு மனிதன் தண்டனை கொடுக்கலாம், ஒரு ஞானிக்கு போய் மனிதன் தண்டனை கொடுக்கலாமா? அப்போ கொடுக்க முடியாது. இந்த தண்டனை வந்து நீ தான் எனக்கு கொடுக்குறேன்றான். அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது உஜினி நாட்டில். அதோடு தான் அந்த மன்னனே சீடராக வந்து அவர் தான் பத்ரகிரி. அப்போது அவ்வளோ பெரிய மகானுக்கே துன்பம் வருது, சராசரி மனிதனுக்கு வராதா? என்ன அவ்வளோ உத்தமனாக நம்ம வாழ்ந்துட்டோம்? தெரிஞ்சோ இப்போ ஒரு மனிதன் வந்து பாவங்கள் தெரிஞ்சே செய்வான். நமக்கு என்ன போச்சு? நம்ம சுகமாக இருக்கிறோமா, அடுத்தவனுக்கு பாவத்தை செய்தால் என்ன போச்சுன்னு பாவம் பண்ணுவான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நன்மையே செய்வான், அவனுக்கும் தீமை வரும் இல்லையா? அப்படி பாவம்ன்றது 2 வகைப்படும். ஒன்று தெரிஞ்சு செய்வான், சில பேர் அவனுக்கே தெரியாமல் பாவங்கள் நடந்துடும். ஆனால் பாவம் தான் இல்லையா? தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவம் தானே. அப்போ அதை தீர்த்து ஆகணும் இல்லை? இப்போ பணம் சம்பாரிச்சுக்கணும், 1 கோடி ரூபாய் சம்பாரித்து வச்சுக்கிறோம். அது எதுக்கு வச்சுக்கிறோம்? செலவு பண்ணால் தானே அது கரையும். செலவு பண்ணாமல் வச்சுருந்தா வெறும் பேப்பர் தானே அது. அது மாதிரி நம்ம பாவத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கூடாது. அதை எந்த வழியில் அழிக்க முடியும் அந்த வழியை பயன்படுத்தி அதை அழிச்சிட்டால் நம்மளும் கடவுள். மனிதனுக்குள் நான் பல முறை சொல்கிறேன், கடவுள்ன்றது வெளியவே கிடையாது, மனிதனுக்குள்ளே இருக்குது. அவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இயக்கம் பண்ணுறான். திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், சாமி நான் திருட போகிறேன், இன்றைக்கி நல்ல பொருள் கிடைக்கணும் எனக்குன்றான். கடவுள் நல்லா போய் திருடுன்றான் இல்லையா? கடவுள் ஏன்டா திருட போகிறேன்னு கேட்கல, நல்லா போய் திருடுப்பா சுகமாக வாழணும். திருடிக்கின்னு வந்தான், அவருக்கு கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுத்தான், செயினை போட்டான், மீதி அவன் எடுத்துன்னு போயிட்டான். அப்போ கடவுள் நன்மை செய்தார்னு அவன் நம்பிக்கினான். அப்போது உன் மனம் என்னவா நினைக்குதோ கடவுள் அதுக்காக ஒத்துழைக்கிறான். நீ நல்லதே செய்யணும்னு நீ நினச்சிட்டின்னா கடவுள் உனக்கு நல்லதுக்கே ஒத்துழைக்கிறான். தீமையே செய்யணும்னு நினச்சின்னா அதுக்கு தீமைக்கு கடவுள் ஒத்துழைக்கிறான். ஆனால் இதனுடைய விளைவை உன் மனமும் உன் உடலும் அனுபவிக்க போகுது, உன் ஆன்மா அனுபவிக்காது இல்லையா? அப்போது நம்ம என்ன நினைக்கணும்? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகம் நம்மளை இவ்வளோ காப்பாற்றி இருக்குது, இவ்வளோ வாழ்ந்துக்கிறோம். ஒரு அம்மா வயத்தில் ஒரு குழந்தை பிறகுது, அம்மா இருக்கிறான், அப்பா இருக்கிறான், வைத்தியரும் இருக்கிறான். 3 பேரையும் காப்பாற்ற முடியாத அந்த 1 வயசு குழந்தையிலையும் செத்து போகுது. அப்போ யார் நினச்சா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்? வைத்தியனால் காப்பாற்ற முடியுமா? அப்பாவால் காப்பாற்ற முடியுமா? அம்மாவால் காப்பாற்ற முடியுமா? கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட கடவுள் உள்ளுக்குள்ளுக்கிறான், அதை ஏன் உணர மாட்டேன்றீங்க சொல்லு? அப்படி உணர்ந்து செய்தால் உன் பாவமெல்லாம் அழியும், நீயும் கடவுளாக மாறுவ. ஒரு போகிற 4 இடத்துல பிடுங்குற, உனக்கு ஓனம் பொருள் பொண்ணும். அப்போ 4 வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? இந்த பாவி போகிறான் பாரு, எல்லாத்தையும் பிடிங்கின்னு போகிறான் பாரு அப்படின்னு திட்டுறான். அப்போ உனக்கு அது பாவம் இல்லையா? நீ போகிற உன் கையில் இருக்குது 10 ரூபா, 10 பேருக்கு 10 கொடுத்த அந்த புண்ணியவதி வந்து கொடுத்தாப்பா, கடவுள் மாதிரி பண்ணுறான். அப்போ இன்னொன்று என்னென்ன சொன்னான்? ஒருத்தன் பாவின்னான், ஒருத்தன் கடவுள்ன்றான். இது 2க்கும் எது காரணமாக இருந்தது? உன் செயல் காரணமாக இருந்தது இல்லையா? அப்போ உன் செயல் நல்ல செயலை செய்தின்னா இறைவன் பார்த்துங்கிறான் உன்னை, நீ என்ன செய்துங்கிற, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்ட்டு. இங்கே மனுஷன் பார்த்து ஒன்றும் நடக்காது, ஆனால் இறைவனுடைய பார்வை தப்பாது. அதனால் கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க, துன்பமில்லாத வாழ்வீங்க. சொல்லுமா. ஒரு மனிதன் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் எது பற்றி சரி தான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அது எப்படி மனம்தாம்மா காரணம். ஏன்னா ஒருத்தர் வந்து திட்டுறாங்க, உங்களை கோவப்படுறீங்க, ஒருத்தர் வந்து வாழ்த்துறாங்க, அப்போ கோவப்படுறீங்களா? இல்லை, சந்தோஷப்படுறீங்க. இது எது காரணமாகுது? மனசு காரணம். அவன் திட்டும்போது அவன் எப்படி நம்மளை திட்டலான்ட்டு உனக்கும் கோபம் வருது. ஒருத்தர் வாழ்த்தும் போது ஆஹா நம்மளை எப்படி வாழ்த்துறாங்க போதும் சந்தோஷப்படுது. இது 2க்கும் பேஸ் மனம். மனம் எதுவாக அதை எடுத்துக்குதோ, நல்லதாக எடுத்துக்கினா நல்ல சந்தோஷப்படும், கெட்டதாக எடுத்துக்கினா வருத்தப்படும், கோவப்படும். அப்போ இந்த கோபம்ன்றது நானுன்றது வந்து உருவாகிறது இல்லையா? அதுக்கு தானே சொல்லியிருக்கிறோம், மனசு கூட என்ன இருக்குது? 4 பொருள் சேர்ந்து இருக்குது, சேர்ந்தது தான் மனசு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அகங்காரத்துக்கு கூட கோபம் இருக்குது.
சரிங்க. அப்போ இந்த அகங்காரம் எப்பெல்லாம் எழுதோ அப்பெல்லாம் கோபப்படும், எப்பெல்லாம் அது அமைதியாகுதோ அப்பெல்லாம் நம்ம சாந்தமாக இருப்போம் கண்டிப்பா. இல்லையா? அப்போது அகங்காரத்தை அழிக்க முயற்சி பண்ணமே தவிர வளர்க்க முயற்சி பண்ணக்கூடாது. வளர்க்க முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கும் ஆபத்து, அடுத்தவனுக்கும் தொந்தரும். கண்டிப்பா. அதனால் அழிக்க முயற்சி பண்ணுங்க, கோபம் அடங்கிடும். மனுஷனுக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் கோபம்ன்றது என்னமோ என்கிட்ட மட்டும் இருந்து வந்ததுன்னு நினச்சிக்காதீங்க. இது அறியாமை. தாய் தகப்பன் கோபக்காராக இருப்பான், அவனுடைய விந்தில் தான் நம்ம பிறந்தோம், கண்டிப்பா. அவனுடைய கோபம் நமக்கு இருக்கும். ஓ சரி. புரியுதா? நம்மளால் மட்டும்தான் கோபம் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. சரிங்க. இது அறியாமையில் இருக்கிறீங்க. தாய் தகப்பன் கோபமான தாய் தகப்பனாக இருந்தால் அந்த விந்து சுரோநேத்து நம்ம பிறந்ததால் நம்மக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அந்த கோபம் கண்டிப்பாங்க. இல்லையா? நம்மளுடைய 5 புலன்கள் பார்க்கறத வச்சு கோபம் வரும். இப்படி இந்த கோபம் உருவாகும். இந்த கோபமெல்லாம் அடங்கணும்னா சுழியில் மனசை வச்சுக்கின்னு அமைதியாக உட்காந்துருங்க, கோபம் தானும் அடங்கிடும். இல்லைன்னா கோபம் வந்துக்கினே தான் இருக்கும். ஏன்னா புலன்கள் பார்க்க பார்க்க ஆசையும் கோபமும் அளவு மீறி வரும். புலன்கள் அடக்கிட்டோம்னா ஆசையும் குறைஞ்சிடும், கோபமும் குறைஞ்சிடும். மனுஷனுக்கு ஆன்மீக பயணம் பண்ணும்போது ஆடம்பரம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆசை. அப்போ ஆன்மீகத்தில் ஆசை இருந்தால் ஆன்மீகத்தை தொடர முடியாது, ஆன்மீகத்தை அடைய முடியாது. அப்போ ஆசை இல்லாதவன் தான் ஆன்மீகத்தை தொடர முடியும். அதனால் ஆன்மீகவாதிக்கு ஆசை ஆடம்பரம் அதெல்லாம் தேவையற்றது. அவனுக்கு தேவை ஆண்டவன் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறான், திருமூலர் சொல்கிறார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன், ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆமேன்னா. அப்போது ஆன்மீகவாதி எந்தவித ஆசைக்கும் உட்படக்கூடாது. அஞ்ஞானி உட்படுவான் எல்லா ஆசைக்கும், எல்லா ஆடம்பரத்துக்கும். ஆன்மீகவாதி எந்த ஆடம்பரத்துக்கோ எந்த இதுக்கோ உட்படக்கூடாது. உட்பட்டான்னா அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது. அதனால் எல்லா ஆடம்பரத்தையும் அவன் ஒதுறிட்டு ஆண்டவன் மட்டும்தான் வாழறவன் தான் ஆன்மீகவாதி. சொல்லுமா. இப்போ நம்ம பூமியை வந்து பாரத பூமின்னு சொல்கிறாங்க. கடந்த வாரமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் நிறைய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமையெல்லாம் சரி. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான பெண்கள் தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பூமி? இது உத்தரப்பிரதேசத்தில் தான் நீங்கள் பாலியல் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் டெல்லியில் ஒரு பாலியல் பிரச்சனை நடந்ததுன்னா அது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்களுக்கு தான் அத்தனை மாநிலங்களும் போராட்டம் பண்ணுது. ஆனால் தமிழ்நாட்டில் பாலியல் பிரச்சாரம் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே போராட்டம் பண்ணுறதில்லை. ஏன்னா டெல்லி தலைநகரம், அங்கே பண்ணால் தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது, இங்கே பண்ணால் யாருக்கும் தெரியறதில்லை. பாலியல் பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்காததா, ஊருப்பட்டது நடக்குது. யார் அதை சீர் பண்ணுறான்? யார் அதை கேட்குறான்? எங்கேயோ நடந்தால் இங்கே கொடி பிடிக்கிறான், ஆனால் இங்கே நடக்கிறத விட்டுடுறான். இது மனுஷன் முதல்ல, அதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, உன்னை முதல்ல திருத்திக்கோ அப்புறம் ஊரை பாருன்னுவேன். ஊருக்குள்ளே நடக்கிற விஷயத்தை நீ விட்டுட்டு எங்கேயோ வெளி ஊருக்குள்ளே நடந்தது நீ கொடி பிடிக்கிறதுக்கு காரணம் விளம்பரம் தேடுறீங்களே தவிர நிஜத்துக்காக போராட்டம் பண்ணல. நிஜத்துக்காக போராட்டம் பண்ணுங்க, இதெல்லாம் குறையும். நட்சத்திர ராசி சரியில்லைன்ட்டு அந்தந்த கோயிலில் போயிட்டு சரி பண்ணுறாங்க சுவாமி. சரி. அது நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டா அந்தந்த கோயிலுக்கு எந்த கோயிலில் போய் எந்த நட்சத்திரம் பண்ணாலும் அங்கே சாமி மாற்றி வைக்க மாட்டார் நட்சத்திரத்தை. இது மனுஷனுடைய மனம் கற்பனையில் திரியும் போது இந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரம் மாறிடும், அந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரத்துக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறது. உனக்கு என்ன நடக்குமோ அத்தனையும் நடக்கும். அந்த அர்ச்சனை பண்ணுற ஐயரே செத்து போகிறாரு, அப்புறம் அவர் நட்சத்திரத்தை யார் போய் கேட்குறது? அதனால் இது மனுஷனுடைய மனம் அந்த மாதிரி ஆதங்கத்தில் தெரியுது. அது இங்கே போனால் நல்லா இருப்பேன், அங்கே போனால் எங்கே போனாலும் உனக்கு விதிக்கப்பட்டது தான். இதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. நமது வாழ்க்கை எதை நோக்கி போகிறதோ அதை உணர்ந்து வாழ்ந்தா உயர்வடையும். வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் கடவுளோட வாழ்க்கை எதை நோக்கி போவோம்? நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கையாகும். வாழ்க்கை ஒன்று தனியாக போவாது. நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கை. அப்போ நீ போகிற வாழ்க்கையை சீர் பண்ணிக்க. வாழ்க்கை எதுமானா வாழ்க்கைன்னு தனியாக ஒன்று இல்லை. நீ எந்த செயல் செய்கிறியோ அதான் வாழ்க்கை. அதை நீ செய்கிற செயலை சரியாக செய்து திருத்திக்கினீங்கன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
நீ தவறாக செய்து போனீன்னா உன் வாழ்க்கை தவறாக போயிடும். அதனால் உன்னை நீ திருத்திக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கைன்னு தனியாக ஒன்று பயணம் பண்ணல, அது கூட நீ போகிறதில்ல. அதனால் உன் வாழ்க்கைன்றது உங்ககிட்ட தாங்குது. நீ வாழறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை. சொல்லுமா ஐம்பொன்னு ஒன்று இருக்குது. ஏம்மா ஐம்பொன் ஆ அப்படின்னா என்னங்க சுவாமி? அது எதுக்கு கோயில் கும்பாபிஷேகத்தில் கலசத்தில் வைக்கணும்? ஐம்பொன்னுன்னா பித்தளை, செம்பு, தங்கம், வெள்ளி, இதெல்லாம் ஈயம், இந்த 5ஐயும் சேர்த்தது ஒரு பொருளாகனா அது ஐம்பொன்னுன்னு அர்த்தம். அது ஏன் சுவாமி கலசத்தில் வைக்கிறாங்க? 5 பொருள், 5 பஞ்சபூதம் சேர்ந்தது தான் உலகம். 5 பஞ்சபூதம் சேர்ந்தது தான் நீ. அதனால் 5ஐயும் சேர்த்து அங்கே வச்சா 5 பஞ்சபூதம் இருக்குது. அது உன்னை காப்பாற்றுன்றதுக்காக 5 பஞ்சபூதத்தில் கலசம், 5 பஞ்சபூதத்தில் சிலை, இதெல்லாம் அதுக்காக செய்கிறாங்க. சுவாமி இப்போ மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க. சரி. மாதா அம்மா பிதா அப்பா குரு எல்லாம் சொல்லுவாங்க. சரி. இதை தவிர்த்து நம்ம ஏன் சாமியை கும்பிடுறோம் தெய்வத்தை? இப்போ நீ எத்தனாவது படித்த? 12th படிச்சுட்டு ஏம்மா 12th படிச்சுட்டு இருக்கேன். 12th படிக்கிறியா? +2 படிக்கிறியா? +2 படிக்கிற. உனக்கு என்ன வயசு? 17. 17. இது ஏன் +2 இவ்வளோ நாள் பொறுத்து 17 வயசில் +2 படிக்கிற? 17 ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போதாங்க. இல்லைம்மா, +2 தான் படிக்கிறியா? நீ நேற்றுக்கு ஒரு MA எல்லாம் படிக்கணும். +2 ஏன் படி? 1ஆம் கிளாஸ்லாம் படிச்சியா? அதெல்லாம் ஏன் படிச்ச நீ? நேராக +2 படிக்க வேண்டியது தானே. ஏம்மா என்னம்மா இந்த மக்கள் இப்படி மோசமாகமா இருப்பீங்க? ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை ஆரம்பம்னு ஒன்று இருக்குது. 1ஆம் கிளாஸு, 2ஆம் கிளாஸு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அதுக்கப்புறமா ஹை ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் வேலை, இப்படி 4 விதமாக வச்சுங்கிற இல்லை. அது மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு 4 விதமாக வச்சுது. இப்போ 1ஆம் கிளாஸை படிச்சுக்கின்னு MA பட்டம் போட்டுப்பியா நீ? போட முடியாது இல்லை. அப்போ அம்மா அப்பா 1ஆம் கிளாஸ் மாதிரி, குரு வந்து 3ஆம் கிளாஸ் மாதிரி, கடவுள் வந்து 4ஆம் கிளாஸ் மாதிரி, காலேஜ் மாதிரி, அப்படி வச்சுக்கோ. அவங்க சம்பாதிச்சது பின்ன அவங்க பிள்ளைங்களுக்கு தானேம்மா சேர்ப்பாங்க. அது நியாயம் தானே. இப்போ நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்போ நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு தானே சேர்ப்பேன். நான் மற்றவங்களுக்கோசமாக பங்கிட்டு நிற்பேன். நான் அரசியல்வாதியா? அப்படி இல்லை. அவங்களுக்கு தான் சேர்ப்பாங்க, அதுதான் நியாயம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணணுன்னா, நீ உன்னுடைய பேர் இங்கே நிலைச்சி நிற்கணும் இந்த பூமியில். நீ செய்த புண்ணியமாக இருக்கணும். அப்படின்னா நீ சம்பாரிச்சதை உன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சுக்கின்னு 1% உலகத்துக்காக நீ நன்மை செய்யும்போது உன்னுடைய பேர் நிலைச்சி நிற்கும். அதே நேரத்தில் உன்னுடைய பாவங்கள் அழிஞ்சு புண்ணியங்கள் சேரும். ஆனால் சொத்து மட்டும் சேர்க்குறன்னா பணமும் பாவமும் இணைஞ்சது. அப்போ நீ எவ்வளோ சொத்து சேர்க்குறியோ அவ்வளவும் பாவமும் சேரும். அதனால் அந்த பாவத்தை அழிக்கணுன்னா நீ தர்மத்தை பண்ணணும். அதனால் சொத்து சேர்க்கறது தவறில்லை. அவன் ஒழிச்சு அவன் சம்பாரிச்சு பின் அவன் சாப்பிடாத ஊருக்கு போட்டுட்டு அவன் பட்டினியாக படுப்பான். அப்படி இல்லை. அவன் இப்போ சேஃப்டி வேணும், பாதுகாப்பு அவசியம். பணம் இருந்தால் தான் இந்த உலகம் பாதுகாப்பு. பணம் இல்லைன்னா 10 பேர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு உடம்பு சரியில்லை, இல்லைங்க நான் என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, நான் சம்பாரிச்சதெல்லாம் உலகத்தை கொடுத்துட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பணம் கட்டினா தான் அட்மிட் பண்ணுவான். அப்போ அவனுக்கு பணம் அவசியம் தானே. அதனால் பணம் சேர்க்கறது தவறில்லை. ஆனால் சேர்க்குற பணத்தில் நீ சம்பாரித்த பணத்தில் தர்மத்தையும் பண்ணணும். அது உனக்கு பாதுகாப்பு தரும். அதுதான் முக்கியம். சொல்லுமா. ஜோராக பேசுவாங்க, இப்போ கேட்காது இல்லைன்னா. இன்பத்தை கொடுக்கிறது புலங்களா அல்லது உள்ளங்களா? நமக்கு இன்பத்தை கொடுப்பது புலங்களா அல்லது உள்ளங்களா? உள்ளம்மா. உள்ளம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று தெரியாது. இப்போ ஒரு காலில் முள் குத்துது, கால் ஒரு புலந்தான். ஆனால் கால் சொல்லுமா எனக்கு முள் குத்திக்கிச்சின்னு? அப்போ எது சொல்லுது? மனம் சொல்லுது. மனம்தான் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறது. அது எதை வச்சு அனுபவிக்கிறதுனா உடலை வச்சு அது மனம் இன்பத்தை அனுபவிச்சுன்னுக்குது. உடலுன்னு ஒன்று இல்லைன்னா மனம்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று இல்லை. அப்போது புலன்களால் மனம் இன்பத்தை அனுபவிக்குது, புலனை வச்சு மனம் இன்பம் அனுபவிக்குது. மனம் இல்லைன்னா புலன் செயல்படாது. அதனால் ரெண்டும் அவசியம். சுபகாரியன்றப்போ பொண்ணை பெற்ற தாயாக இருக்கட்டும், பையனை பெற்ற தாயாக இருக்கட்டும், இப்போ அவங்க கணவனை இழந்துட்டு இருக்கும்போது அவங்கள சுபகாரியத்தில் உள்ள தடங்கள் பண்ணுறாங்க. இது ஆதியிலேருந்து அப்படி வச்சுக்கினாங்க.
இப்போ நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளியே வரீங்க வீட்டை விட்டு, அந்த நேரத்தில் ஒரு விடோ எதிர வராங்க, உடனே வீட்டு உள்ளே போய் புந்துப்பாங்க. இது வந்து தவறு. இவங்க அம்மாவே இறந்துட்டு இருந்தால் என்ன, இவங்க அம்மாவை விடோவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அது தவறான செயல். அதை வந்து நான் மற்றவங்க எப்படியோ நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா, அது நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா, நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, அது மட்டும்தான் பார்க்கணும். அவங்க விடோவா கட்டுக்கத்தியா, சரி விடோ ஆகிட்டாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அவங்கள சேர்த்துக்கிறேன், அது எப்படி விடோ மாதிரி தானே அது. அதனால் அது இந்த மக்கள் பண்ணிக்கின பழக்கம் அது தவறானது. மற்ற மனசு புண்படாமல், மற்ற மனசு வருத்தப்படாமல் நம்ம வாழ்க்கை பயணம் தொடரணும். மற்றவனை வருத்தப்பட வச்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்ந்தோம்னா அது சரியான இது வழிபாடு இல்லை.